இப்போ மேல இருக்க இந்த சம்ம பாருங்க. இது எப்படி ஈஸியா சால்வ் பண்றது அப்படிங்கிற நான் ட்ரிக்க உங்களுக்கு சொல்லித் தரேன். இத சால்வ் பண்றதுக்கு நான் கிர்ச்சாஃப்போட வோல்டேஜ் லா, சர்க்யூட் லா, லூப் லா இது எதுவுமே நான் யூஸ் பண்ண போறதில்ல. இந்த மெத்தட்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுல ஏதாவது ஒரு பாயிண்ட்ட நீங்க 0 வோல்டேஜ்ன்னு எடுத்துக்கணும். இப்ப நான் இந்த பாயிண்ட்ட 0 வோல்டேஜ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்ப இதுவும் 0, இதுவும் 0. ஓகே. இது 0னா அப்ப இது +30 வோல்டேஜ். இது 0னா அப்ப இது +15 வோல்டேஜ். இது 0னா அப்ப இத நீங்க X வோல்டேஜ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த எக்ஸ பார்த்து வர எல்லா கரண்ட்டையும் ஆட் பண்ணா டோட்டல் கரண்ட் ஈக்குவல்ஸ் டு 0. இங்க எவ்வளவு கரண்ட் வரும்? 15 மைனஸ் எக்ஸ் தான் இங்க இருக்கிற பொட்டன்ஷியல் ட்ராப். ஸோ 15 மைனஸ் எக்ஸ் டிவைட் பை ரெசிஸ்டன்ஸ். அடுத்து இங்க 0 மைனஸ் எக்ஸ், ஸோ 0 மைனஸ் எக்ஸ் டிவைட் பை ரெசிஸ்டன்ஸ் 3. அடுத்து இங்க 30 மைனஸ் எக்ஸ், ஸோ 30 மைனஸ் எக்ஸ் டிவைட் பை 3 விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு 0. இப்போ இந்த சம்ம ஃபுல்லா சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 15 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2x plus 60 minus 2x equals to 0 ன்னு வரும். Okay. So 60 plus 15 was 75 which is equals to 5x. 5x அந்த பக்கம் போச்சுன்னா இங்க உங்களுக்கு 5x வரும். So x is equals to 15 voltage. So அப்ப இந்த பாயிண்டோட வோல்டேஜ் என்னது? 15 voltage. இந்த பாயிண்ட்ல 15 voltage இங்க டிராப் ஆகுற கரண்ட் வந்து உங்களுக்கு 0 minus x. So minus 15 divided by resistance is 3 which is equals to 5 ampere. ஆனா மைனஸ் காமிக்குது. ஏன் மைனஸ் வருது அப்படின்னா நீங்க இங்க கரண்ட் மேல போகுதுன்னு நினைச்சீங்க இல்லையா? பட் ஆக்சுவலா கரண்ட் மேல போல கீழே வருது அப்படின்னு சொல்லுது. ஓகே. ஸோ அவ்வளவுதான். இந்த மாதிரியான சிம்பிள் மெத்தடை யூஸ் பண்ணி எலக்ட்ரிக்கல்ல எந்த ஒரு சர்க்யூட்டுமே ஈஸியா கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ட்ரிக்ஸையும் பிசிக்ஸ்ல இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.